Hi students, உங்கள் C சார் chapter 4 12th standard inverse trigonometry function. ஸோ இதில் நம்ம trigonometry அப்படிங்கிறத 11th டீட்டெயிலாக படிச்சிருப்போம். இப்போ இதில் 12th என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா inverse trigonometry அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா பீரியாடிக் ஃபங்க்ஷன். ஸோ பீரியாடிக் ஃபங்க்ஷன்னா என்ன? So a real valued function f is periodic if there exists a number p greater than 0 such that for all x in the domain of f. So domain of f is in the domain of x plus p அப்படிங்கிறது என்ன ஆகுது domain of f அப்படின்னு கொடுக்குறாங்க. And f of x plus p equal to f of x. f of x plus p equal to f of x. இது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ கிளாக்ல நம்ம டைம்லாம் பார்ப்போம். கிளாக்ல எப்படி நமக்கு 0 1 12 ஆரம்பிச்சு திரும்ப அகைன் 12 வரைக்கும் வரும் இல்லையா? இது 12 1 2 3 4 5 6 7 8 9 10 11 அப்படின்னு வரும். இங்க இருந்து என்ன பண்றோம்னா நமக்கு டைம் மெஷர் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா? ஸோ இந்த டைம் வந்து நமக்கு 12 அகைன் திரும்ப அகைன் 12 தான் வரும். இப்போ நமக்கு மிட்நைட் 12 அப்படின்னு ஒரு டைம் எடுக்கிறேன். இந்த மிட்நைட் 12 இருந்து அப்படியே மெஷர் பண்ணி வந்தீங்கன்னா ஆஃப்டர்நூன்ல ஒரு 12 வரும். இந்த ஆஃப்டர்நூனுக்கு பிறகு திரும்ப அகைன் என்ன ஆகும், திரும்ப ஒரு 12 அப்படிங்கிறது மிட் நைட்ல வரும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் மிட் நைட்ல ஆரம்பிச்சு மறுநாள் மிட் நைட் வரைக்கும் இந்த 12 வரைக்கும் மெஷர் பண்ணீங்க அப்படின்னா இது ஒரு நாள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது டே 1. ஸோ 12 ஆரம்பிச்சு அகைன் 12 முடியுது. 12 ஆஃப்டர்நூன் 12 வரும், திரும்ப அகைன் என்ன ஆகும் மிட் நைட் 12 வந்துடும். ஸோ இந்த மிட் நைட் 12க்கு பிறகு திரும்ப அகைன் ஆஃப்டர்நூன் 12 வரும். அதுக்கு பிறகு நமக்கு என்ன ஆகும் மிட் நைட் 12 அப்படின்னு வரும். ஸோ இதுவும் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இங்க 12 ஆரம்பிச்சு இந்த 12 வரைக்கும் அப்படி வருதுன்னா நமக்கு 24 hours அப்படிங்கிறது ஒன் டே. ஸோ இங்கே 24 hours வருது அப்படின்னா இது ஒரு நாள் வந்துடுது. இது டே 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு மிட் நைட், திரும்ப அகைன் நமக்கு என்ன ஆகும் மத்தியானம் ஒரு 12 o'clock வரும் ஆஃப்டர்நூன், திரும்ப அகைன் மறுநாள் மிட் நைட் 12 o'clock வரும். ஸோ இது ஒரு நாள் அப்படின்னு கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இது டே 3. ஸோ இங்கே கால்குலேட் பண்ணக்கூடிய இந்த செக்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 12 ஆரம்பிச்சு இந்த 12 வரைக்கும் கால்குலேட் பண்றோம் அப்படின்னா இது 24 hours. ஸோ இந்த 24 hours அப்படிங்கிறது தான் நமக்கு அப்படியே என்ன ஆகிட்டே இருக்கு, ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. ஸோ டே 1ல என்ன வருதோ அதே தான் நமக்கு திரும்ப டயக்ராம்ல என்ன ஆகிடும், இதுல கிளாக்ல வந்து திரும்ப அதே 12 to 12 தான் நமக்கு ரிப்பீட்டேஷன் ஆகிட்டே வரும். ஸோ இப்படி ரிப்பீட்டேஷன் ஆகிட்டே இருக்கக்கூடிய இந்த செக்மெண்ட், எந்த செக்மெண்ட் ரிப்பீட்டேஷன் ஆகிட்டே இருக்கோ அதுக்கு பேர் தான் எது, பீரியாடிக் ஃபங்க்ஷன். ஸோ பீரியாடிக் அப்படின்னா என்ன? ஸோ இந்த 12 to 12 அப்படிங்கிற அந்த செக்மெண்ட் திரும்ப நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே வர்றதுனால இதை பீரியாடிக் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதுதான் நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ். ஓவராலா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் பி. எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் பி நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இந்த எஃப் ஆஃப் எக்ஸோட டொமைன்லயே இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் பியோட டொமைன் உள்ள வந்துடும். ஸோ இந்த எஃப் ஆஃப் எக்ஸும் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் பியும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் பிங்கிறது யாரு, இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் அந்த வேல்யூ தான் நமக்கு திரும்ப அகைன் அண்ட் அகைன் என்ன ஆகுது, ரிப்பீட் ஆகிக்கிட்டே வருது. ஸோ இந்த பீரியாடிக் செக்மெண்ட் தான் நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே வர்றதுனால தான் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் பி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதோட டொமைன் எஃப் ஆஃப் எக்ஸோட டொமைன்லயே வந்துருது. ஸோ நமக்கு என்ன ஆகுது பாருங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் பி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ டெஃபினேஷன் ரீட் பண்ணுங்க. ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் எஃப் தி பீரியாடிக் if there exists a number p greater than 0 such that for all x in domain of f. So f ஓட domain is x plus p, இதோட domain of f. So இதோட domain of f, f of x plus p அப்படிங்கிற வேல்யூ f of x ஓட டொமைன்லயே நமக்கு வந்துரும். So the smallest of such that the number is called the period அப்படின்னு சொல்றோம். So இதுல வரக்கூடியதுல நமக்கு இந்த smallest area, so smallest segment, இந்த செக்மெண்ட் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், பீரியட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த பீரியட் தான் நமக்கு என்ன ஆகிட்டே வருது, செக்மெண்டா மாறிட்டே வருது. நமக்கு கிளாஸ்ல கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டைம் டேபிள் போடுவாங்க, அதை பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஹவரும் 40 minutes அப்படின்னு கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கால்குலேட் பண்ணக்கூடிய அந்த 40 minutes அப்படி திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே வரும். ஸோ அது மாதிரி தான் பீரியட் அப்படிங்கிறது தான் நமக்கு இங்கேயும் யூஸ் ஆகுது. ஸோ பீரியாடிக் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது இதில் டீட்டெயிலாக பாருங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா sin x, cos x, cosecant x, secant x, e power ix எல்லாமே பீரியட் வந்து 2π வரும் அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி tan x cot x போட்டிங்க அப்படின்னா பீரியட் π வரும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் இந்த இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரியில
sin x பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நான் sin x எடுத்து நான் என்ன பண்ணிடுறேன், அதோட பீரியட் என்ன அப்படிங்கிறத நான் இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் y ஈக்குவல் டு sin x அப்படிங்கிற கர்வை நம்ம பார்க்க போகிறோம். sin x. ஸோ இதில் பீரியட் என்ன வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ sin x கர்வ் எப்படி ட்ரா பண்ணுறோம் பாருங்கள். இதில் 0, இதோடைய மேக்ஸிமம் பீக் பார்த்தீங்க அப்படின்னா 1, அதேமாதிரி கீழே வந்து -1. மேக்ஸிமம் y கோஆர்டினேட்டில் வரக்கூடியது வந்து 1 அண்ட் -1. ஸோ எக்ஸில் எப்படி ட்ரா பண்ணுற பாருங்க. 0ல் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே பீக்கில் 1ல் டச் ஆகணும். திரும்ப அகைன் அப்படியே எக்ஸில் டச் பண்ணி கீழே டவுன் பொசிஷனில் வந்துடும். திரும்ப இதே இதை அப்படியே என்ன ஆகிட்டே இருக்குன்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ரைட். இதே மாதிரி கீழே லெஃப்ட் சைட்லேயும் அதே மாதிரி என்ன பண்ணலாம், இழுத்து அப்படியே வளைச்சி டயக்ராமாக எழுத வேண்டியதான், ட்ரா பண்ண வேண்டியதுதான். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸில் எங்கெல்லாம் இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த இடம் எல்லாமே பை. இது 0 இல்லையா, 0, இது பை, இது 2π, இது 3π, இங்கே 4π, இது 5π அப்படின்னு எழுதிடலாம். ஸோ அதே மாதிரி இங்கே -π, இங்கே -2π, இது -3π, இது -4π, -4π. இது நமக்கு sin x-ஓட கர்வ். இந்த sin x-ஓட கர்வ் பார்த்தீங்க அப்படின்னா 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பீக்கில் 1 வருது. திரும்ப அகைன் பை வரும். அப்படியே என்ன ஆகுது அப்படின்னா 2π வரைக்கும் வரும். ஸோ 0லேருந்து 2π வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு செக்மெண்ட். 0 2 டயக்ராம் எப்படி வருதுன்னா இப்படி மேலே வந்து இப்படி கீழே வந்து திரும்ப அகைன் இப்படி வருது, இந்த செக்மெண்ட் மட்டும். ஸோ இந்த செக்மெண்ட் தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா 0 to 2π வரைக்கும் இருக்குது. திரும்ப அகைன் பாருங்க, அதே மாதிரி ஷேப் அப்படியே மேலே பீக் போயிட்டு திரும்ப டவுன் போர்ஷன் வந்து இந்த பிளேஸ். ஸோ அதே இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி திரும்ப அகைன் இதே மாதிரி இங்கே என்ன இருக்கோ அதே தான் திரும்ப ரிப்பீட் ஆகுது. திரும்ப அகைன் இங்கே என்ன இருக்கோ அதே தான் அங்கே திரும்ப ரிப்பீட் ஆகும். ஸோ இங்கே 0லேருந்து 2π வரைக்கும் என்ன டயக்ராமில் இருக்கோ அதுதான் நமக்கு அகைன் அண்ட் அகைன் என்ன ஆகும், ரிப்பீட் ஆகும். ஸோ அப்போ இந்த இடம் வந்து இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா பீரியாடிக்னு சொல்கிறோம். ஸோ இது பீரியாடிக் அப்படின்னு சொல்கிறோம். பீரியாடிக் ஃபங்க்ஷன் ஆஃப் தி பீரியட் என்ன அப்படின்னா 2π. ஸோ 2π டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய இந்த டயக்ராம் திரும்ப அகைன் என்ன ஆகிட்டே இருக்கு, ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. ஸோ இதே தான் நமக்கு லெஃப்ட் சைட்லேயும் வரும். ஸோ லெஃப்ட் சைட்லேயும் இங்கேருந்து ஆரம்பிச்சு என்ன பண்ணணும், இந்த டிஸ்டன்ஸ் 2πலேருந்து அப்படியே வந்து 0, திரும்ப 4πலேருந்து அப்படியே வந்து -2π. ஸோ 2π அப்படிங்கிறது இதோட பீரியடாக இருக்கிறதுனால தான் 0 to 2π, 2π to 4π, 4π to அடுத்து என்ன வரும் 6π. அந்த ஒவ்வொரு செக்மெண்ட்டும் நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த டயக்ராம் தான் என்ன ஆகிட்டே வரப்போகுது, ரிப்பீட் ஆகிட்டே வரும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இந்த செக்மெண்ட் இருக்கு பாருங்க, இந்த செக்மெண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பீரியாடிக்னு சொல்கிறோம். ஸோ இப்போ பீரியாடிக் அப்படிங்கிற ஃபங்க்ஷனோட டெஃபனிஷன் தெளிவாக புரியுதா அப்படின்னு பாருங்க. நெக்ஸ்ட்டு அதை tan x cot x-ஓட பீரியட் பை வரும்னு சொல்கிறாங்க. அது ஒன்றொன்னா அது டாபிக் வரும்போதே பார்த்துடலாம். இப்போ சைனுக்கு இதனுடைய பீரியட் என்ன அப்படிங்கிறது தெளிவாக புரியுதான்னு பாருங்கள். இந்த பீரியாடிக் கண்டுபிடிக்கும் போது ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக பீரியாடிக் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சில நேரங்களில் h of x ஈக்குவல் டு f of x ப்ளஸ் h of x ப்ளஸ் g of xன்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது sin x இருக்கும், sin x ப்ளஸ் cos x இருக்கும், ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. h of x equal to sin x plus cos x. So the period of the function h of x. So h of x ஓட பீரியட் என்ன அப்படின்னு நமக்கு தெரியறதா இருந்தா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், sin ஓட பீரியட் என்ன 2π, cos ஓட பீரியட் என்ன 2π. இந்த ரெண்டினுடைய எல்சிஎம் தான் யாரு நமக்கு h of x ஓட பீரியட். ஸோ இதுக்கு எல்சிஎம் போடுத்தீங்கனாலும் 2π தான் வரும். ஸோ இங்கே 2π அப்படிங்கிறது எல்சிஎம். ஸோ வேற ஏதாவது பை 2πலாம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், எல்சிஎம் போடுறதுக்கு போடுவோம் இல்லையா, அந்த மெத்தடை யூஸ் பண்ணி எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ சம் ஆஃப் தி டூ ஃபங்க்ஷனாக இருந்தது அப்படின்னா அதோட பீரியட் கண்டுபிடிக்கிறதுக்கு தனித்தனியாக செக்மெண்ட்டாக என்ன பண்ணணும், தனித்தனி செக்மெண்ட்டாக செப்பரேட்டாக தனித்தனியாக அதனுடைய பீரியட் என்ன அப்படின்னு பாருங்க. அதுக்கு பிறகு அது ரெண்டினுடைய எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு h of x ஓட பீரியட் என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் இதில் வந்து ஆட் ஃபங்க்ஷன் அண்ட் ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட் ஃபங்க்ஷனாக என்ன, ஈவன் ஃபங்க்ஷனாக என்ன. ஸோ f of -x equal to -f of x. இப்போ ஃபங்க்ஷனில் வந்து எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணி -x யூஸ் பண்ணும்போது வரக்கூடிய ஆன்சர் -f of x அப்படின்னு வந்தது அப்படின்னா அதுக்கு ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னு பேர். ஸோ இதே ஈவனாக இருந்தது அப்படின்னா f of -x யூஸ் பண்ணும்போது ஈக்குவல் டு f of x அப்படின்னு வரணும். ஸோ f of -x யூஸ் பண்ணும்போது f of x-ஏ ஆன்சராக வந்தது அப்படின்னா அதுக்கு பேர் ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் f of x ஈக்குவல் டு x cube அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன்.
ஸோ இப்போ x ரீப்ளேஸ் பை மைனஸ் எக்ஸ், எக்ஸ் ரீப்ளேஸ் பை மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இது மைனஸ் எக்ஸ் பவரில் இங்கே 3 அப்படின்னு நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன ஆகுது பாருங்க, பவரில் ஆட் நம்பர் இருக்கிறதுனால இந்த மைனஸ் அப்படிங்கிறது மைனஸாகவே இருக்கும். ஸோ இங்கே எக்ஸ் கியூப் அப்படின்னு வந்துடும். ஸோ வாட் இஸ் எக்ஸ் கியூப்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இங்கே எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணோம். வரக்கூடிய ஆன்சர் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வந்தாச்சு. ஸோ இது வந்து நமக்கு ஆட் ஃபங்க்ஷன். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப்னு கொடுத்தது, எக்ஸ் ரீப்ளேஸ் பை மைனஸ் எக்ஸ் போடும் போது மைனஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வந்தது அப்படின்னா அது ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே சைன் எக்ஸையும் யூஸ் பண்ணலாம், சைன் எக்ஸ். ஸோ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சைன் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு வரும். எக்ஸுக்கு பதிலாக என்ன எழுதியிருக்கேன்? மைனஸ் எக்ஸ். ஸோ சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா, ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாஸ் ஏற்கனவே நம்ம 11th 10th எல்லாமே படிச்சிருக்கோம். ஸோ சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா அப்படின்னா என்ன? ஈக்குவல் டு மைனஸ் சைன் எக்ஸ். ஸோ ஈக்குவல் டு மைனஸ் சைன் எக்ஸ்னா யாரு அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ்ன்னு யூஸ் பண்ணும்போது மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வர்றதுனால இதுவும் நமக்கு ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எக்ஸ் கியூப் அப்படிங்கிறது ஆட் ஃபங்க்ஷன் அண்ட் சைன் எக்ஸாக இருந்தாலும் ஆட் ஃபங்க்ஷன் தான். ஸோ இதே இது ஈவனாக இருந்தது அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் போடும்போது வரக்கூடிய ஆன்சர் எப்படி இருக்கணும்? எஃப் ஆஃப் எக்ஸ்னே வரணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம்? மைனஸ் எக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ மைனஸ் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர் அப்படிங்கிறது ஈவன் நம்பர். ஸோ இந்த மைனஸ் என்னவாகும்? ப்ளஸ்ஸாக மாறிடும், எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னே வரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்னா யாரு? எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் போடும்போது எஃப் ஆஃப் எக்ஸே ஆன்சர் வர்றதுனால இந்த ஃபங்க்ஷன் வந்து ஈவன். இதே மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்க எக்ஸுக்கு மைனஸ் எக்ஸ் யூஸ் பண்றேன், காஸ் ஆஃப் இங்க மைனஸ் எக்ஸ் அப்படின்னு வரும். காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா, காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா அப்படிங்கிறது அகைன் காஸ் தீட்டா தான் ஃபார்முலா. ஸோ இங்க காஸ் எக்ஸ் தான் ஆன்சர் வரும். ஸோ காஸ் எக்ஸ்னா யாரு? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இங்க எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஆன்சரா வந்தது அப்படின்னா அது யாரு? ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஆட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுல எக்ஸ் மைனஸ் எக்ஸ் போடும்போது மைனஸ் இன்டூ அப்படின்னு வரணும். ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தது அப்படின்னா பிளஸ் இன்டூ, அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படியே ஆன்சராக வரணும். இதை டயக்ராம் மூலமாகவும் பார்க்கலாம். இப்போ இது எக்ஸ் கியூப் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இது என்ன பண்ணுற எக்ஸ் கியூப் டயக்ராம் யாரு? இது எக்ஸ் இங்கே ஒய். ஸோ எக்ஸ் கியூப் டயக்ராம் எப்படி வரும்? இப்படி வரும். ஸோ இது ஆர்ஜின் வழியாக வந்து இப்படி வந்துடும். இது எக்ஸ் கியூப். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் அப்படிங்கிற டயக்ராம் இதுதான். ஸோ இந்த கர்வ் எப்படி இருக்கு அப்படின்னா இதை ஒய் ஆக்சிஸ் வச்சு ரிஃப்ளெக்ட் பண்ணணும் வைங்க. வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஆக்சிஸ் வச்சு ரொட்டேட் பண்ண அப்படின்னா இந்த கர்வ் அப்படியே எங்க வரும்? இங்க வரும். ஸோ இது ரிஃப்ளெக்டிங் அபவுட் ஒய் ஆக்சிஸ், தட் இஸ் சிமெட்ரிக்கல் அபவுட் ஒய் ஆக்சிஸ். ஸோ இந்த கர்வ் இந்த பாயிண்ட் வச்சுக்கோங்க பாருங்க, அது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ் அகைன் சிமெட்ரிக்கல் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் போட்டீங்கன்னா இந்த கர்வ் அப்படியே மேலே வந்துடும். ஸோ இங்க இருக்க டயக்ராம் இந்த ஜீரோல இருந்து இருக்கு பாருங்க, இங்க இருக்க டயக்ராம் அப்படியே இங்க வர்றதா இருந்தா ஃபர்ஸ்ட் சிமெட்ரிக்கல் அபவுட் ஒய் ஆக்சிஸ் வரணும், அதுக்கு பிறகு எக்ஸ் ஆக்சிஸ் வந்தாதான் இந்த டயக்ராம் நமக்கு திரும்ப அகைன் கிடைக்கும். ஸோ இங்க எப்படி இருக்கு அப்படின்னா சிமெட்ரிக்கல் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் ரெண்டுமே வரணும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸும் சிமெட்ரிக்கா இருக்கணும், ஒய் ஆக்சிஸும் சிமெட்ரிக்கா இருக்கணும். இது எப்படி எழுதலாம்? சிமெட்ரிக்கல் அபவுட் ஆர்ஜின் அப்படின்னு எழுதலாம். சிமெட்ரிக்கல் அபவுட் ஆர்ஜின். ஸோ அப்போ என்ன ஆகுது பாருங்க, ஒரு ஃபங்க்ஷன் வந்து சிமெட்ரிக்கல் அபவுட் ஆர்ஜினா இருந்தது அப்படின்னா அது ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது சைன் எக்ஸ் கர்வ் இப்போ தான் பார்த்தோம் இல்லையா? சைன் எக்ஸ் கர்வ் எப்படி வரும்? இங்கேருந்து ஆரம்பிச்சு வரும், இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வளைச்சு வளைச்சு விட வேண்டியதான். ஸோ இதுதான் நமக்கு சைன் எக்ஸோட கர்வ். ஸோ ஜீரோல இருந்து பாருங்க, ஜீரோக்கு மேலே இருக்க ஒரு போர்ஷன், இங்கே ஜீரோக்கு லெஃப்ட் சைடில் கீழே இருக்க ஒரு போர்ஷன் இருக்கு. ஸோ இந்த கீழே டவுன் போர்ஷனில் இருக்கக்கூடிய இந்த போர்ஷன் வந்து சிமெட்ரிக்கல் அபவுட் ஒய் ஆக்சிஸ் போட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு வரும். ஸோ இது அப்படியே என்ன ஆகும்? இந்த இடத்துக்கு வரும். திரும்ப அகைன் சிமெட்ரிக்கல் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் போடும்போது மேலே வந்துடும். ஸோ இந்த கர்வ் அப்படிங்கிறது ஜீரோக்கு ரைட் சைடில் டாப்பில் வர்றதா இருந்தது அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் சிமெட்ரிக்கல் அபவுட் ஒய் ஆக்சிஸ் போடணும், அதுக்கு பிறகு என்ன பண்ணணும்? சிமெட்ரிக்கல் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஸோ சிமெட்ரிக்கல் அபவுட் ஆர்ஜினா இருந்தது அப்படின்னா அது ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன? ஈவன் ஃபங்க்ஷன் எக்ஸாம்பிள் பாருங்க, y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கு இல்லையா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர்னா யாரு? பேரபோலா, ஓப்பன் அப்வர்ட் பேரபோலா. இது எக்ஸ், இங்க ஒய். ஸோ இந்த டயக்ராம் வந்து இப்படி வரும்.
இது எக்ஸ் ஸ்கொயரோட டயக்ராம். ஸோ இங்க எக்ஸ் ஸ்கொயரோட டயக்ராம் பாருங்க, இங்க ஜீரோக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த டயக்ராம் அப்படியே ரைட் சைடில் எப்படி வருது, ஒய் ஆக்சிஸை ரிஃப்ளெக்ட் பண்ணாலே நமக்கு வந்துடுது. ஒய் ஆக்சிஸ்க்கு அந்த சைடு அப்படியே தான் அதோட பிம்பம் இருக்கு, அதோட இமேஜ் தெரியுது. ஸோ இது என்ன ஆகுது, சிமெட்ரிக்கல் அபவுட் ஒய் ஆக்சிஸ். இது எப்படி இருக்கு, சிமெட்ரிக்கல் அபவுட் ஒய் ஆக்சிஸ். ஸோ சிமெட்ரிக்கல் அபவுட் ஒய் ஆக்சிஸா இருந்ததுன்னா, ஒய் ஆக்சிஸா இருந்தா அது ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். சிமெட்ரிக்கல் அபவுட் ஆரிஜினா இருந்தது அப்படின்னா அது ஆட் ஃபங்க்ஷன். ஸோ இதுக்கு காஸ் எக்ஸும் யூஸ் பண்ணலாம். காஸ்கோ டீட்டெயிலாக நம்ம நெக்ஸ்ட் எக்ஸசைஸ்ல படிக்கலாம். இங்கே டயக்ராம் மட்டும் பாருங்க. காசோட டயக்ராம் என்ன ஆகும்னா இந்த சைடு ஆரம்பிச்சு அப்படி போகும். ஸோ அப்படியே என்ன ஆகும், எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே வரும். ஸோ இங்கே அதே மாதிரி என்ன ஆகிட்டே வரும், எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே வரும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோக்கு லெஃப்ட் சைடு, ஜீரோக்கு ரைட் சைடு. இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி வரக்கூடிய டயக்ராம் தான் அப்படியே என்ன ஆகுது, அந்த சைடு இருக்கு. இது அப்படியே என்ன ஆகுது, வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஆக்சிஸ் மாதிரி இருக்கு. இந்த டயக்ராம் அப்படியே அந்த சைடு நமக்கு தெரியுது. இதோட இமேஜ் அப்படியே அங்க வருது அப்படின்னா ஒய் ஆக்சிஸ் வச்சு ரொட்டேட் பண்ணாலே போதும். இது என்ன ஆகுது, சிமெட்ரிக்கல் அபவுட் ஒய் ஆக்சிஸ். சிமெட்ரிக்கல் அபவுட் ஒய் ஆக்சிஸா இருந்தா அது ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ இதை நம்ம டயக்ராம் மூலமாகவும் செக் பண்ணலாம். அதர்வைஸ் அதோட ஃபார்முலா எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆயிருந்தா ஆட் ஃபங்க்ஷன், எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வந்தது அப்படின்னா அது ஈவன் ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் நம்ம சைன் எக்ஸோட கர்வ் எப்படி அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அதுக்கு பிறகு நம்ம அதோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்ப்போம். y ஈக்குவல் டு சைன் எக்ஸ். இந்த டேபிள் எல்லாமே நம்ம லோயரில் படிச்சிருக்கோம். எக்ஸோட வேல்யூ 0, π/6, π/6னா என்ன 30, அதுக்கப்புறம் π/4, π/3, π/2, π அண்ட் 3/2 அண்ட் 2π அப்படிங்கிற வேல்யூஸ் நம்ம 90 வரைக்கும் நம்ம லோயரில் படிச்சிருப்போம். நீங்கள் π 3/2 2π அப்படிங்கிறத சேர்த்து படிச்சுக்கோங்க. 0, 1/2, 1/√2, √3/2, 1, 0, -1, 0 அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இந்த இது டேபிளோட வேல்யூ. ஸோ இது நமக்கு சைன் எக்ஸில் இருந்து நமக்கு தெரிய வேண்டிய ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இந்த டேபிள் பாயிண்ட். ஸோ அந்த சைன் எக்ஸுக்கு வரைகிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு 0 ஸ்டார்ட் பண்ணும். மேக்ஸிமம் பீக்கில் என்ன வரும் அப்படின்னா 1, கீழே நமக்கு லோயரில் வந்து -1 அப்படின்னு வரும். ஸோ கர்வ் நல்லா ட்ரா பண்ணுற பாருங்க. இதில் இருந்து என்ன பண்ணணும், மேக்ஸிமம் ரீச் பண்ணிட்டேன். திரும்ப எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வந்துட்டேன். திரும்ப என்ன பண்ணிட்டேன், லோயருக்கு வந்தாச்சு. திரும்ப அகைன் எக்ஸ் ஆக்சிஸ், தென் அப்பர் மீட் பண்ணியாச்சு, லோயர், தென் எக்ஸ் ஆக்சிஸ் அப்பர் ரீச் பண்ணியாச்சு, லோயர், தென் எக்ஸ் ஆக்சிஸ் அப்பர் ரீச் பண்ணியாச்சு, லோயர், தென் எக்ஸ் ஆக்சிஸ் அப்பர் ரீச் பண்ணிட்டு என்ன பண்ணணும், லோயர் அப்படி கீழே இறங்கிடணும். ஸோ அந்த கர்வ் வந்து அப்படியே என்ன ஆகும், வளைஞ்சு அப்படியே நமக்கு வரும். ஸோ இதே மாதிரி தான் என்ன ஆகும் இங்கேயுமே. ஸோ இங்கே என்ன ஆகும், அப்படியே லோயரில் டச் பண்ணிட்டு திரும்ப எக்ஸுக்கு வரும், திரும்ப அப்பரை டச் பண்ணும், எக்ஸுக்கு வரும், லோயர், திரும்ப எக்ஸ் அப்பர், தென் லோயர், திரும்ப அகைன் அப்பர் ஆகும், தென் லோயர், திரும்ப அப்பர். ஸோ அப்பர் மீன்ஸ் மேக்ஸிமம் பாயிண்ட். ஸோ அந்த பாயிண்ட் மீட் பண்ணக்கூடிய பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஹைட் வந்து 1 வரைக்கும் வரும். அதே மாதிரி கீழே மினிமம் என்ன ஆகும் அப்படின்னா -1 வரைக்கும் வரும். ஸோ இதுதான் இதோட கர்வ். சைன் எக்ஸோட கர்வ் அப்படிங்கிறது இதுதான். 0ல இருந்து அப்படியே என்ன பண்ணுறோம், வளைச்சு அப்படியே பண்ணிட்டே வர வேண்டியதுதான். இப்போ 0 எப்பவுமே இன்டர்செக்ட் பிளேஸ் எப்படி சொல்லியிருக்கேன், இங்கே பை போடணும். இங்கே 2π, நெக்ஸ்ட் 3π, இது 4π, இது 5π, இங்கே 6π, இது 7π, இது 8π, இங்கே 9π. ஸோ எங்கெல்லாம் இன்டர்செக்ட் ஆகிருக்கோ அந்த பிளேஸ் எல்லாமே 1π, 2π, 3πன்னு போட்டுகிட்டே வர வேண்டியதான். ஸோ அதே மாதிரி இது -π, இங்கே -2π, இது -3π, இந்த வேல்யூ -4π, இந்த வேல்யூ -5π. ஸோ இங்கே 6π, -6π, திரும்ப அகைன் -7π. ஸோ எங்கெல்லாம் இன்டர்செக்ட் ஆகிருக்கோ அங்கே இடம் எல்லாமே பைன்னு வர வேண்டியதான். ஸோ π, 2π, 3π, -π, 2π எல்லா வேல்யூலையுமே ஒய்யோட வேல்யூ என்னவா இருக்கும், 0வா இருக்கும். அதனால தான் அதில் பை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே நமக்கு பைன்னு வந்துடும். ஸோ இப்போ இன்பிடியூவில் இருக்கக்கூடிய வேல்யூஸ்லாம் எழுதணும். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா மேக்ஸிமம் ரீச் ஆகுது. மேக்ஸிமம் ரீச் ஆகுது இல்லையா, இந்த வேல்யூ யார் அப்படின்னா π/2. இந்த வேல்யூ யாரு, π/2. 0, π/2, π. ஸோ இங்கே என்ன ஆகுது, டவுனில் கீழே மினிமம் வர்றது 1. இந்த வேல்யூ யாருன்னா 3π/2. இந்த வேல்யூ யாரு, 3π/2. ஸோ 0 இங்கே π, இங்கே மிடில் என்ன ஆகுது π/2. இந்த ரெண்டுனுடைய எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா π/2 வந்துடும். 0 எல்சிஎம் உள்ள ஆவரேஜ் π/2 ஈக்குவல் என்ன வரும், π/2ன்னு வந்துடும். ஸோ இந்த ரெண்டு ஆவரேஜ் எடுத்தீங்க அப்படின்னா 2π + π போட்டிங்கன்னா 3π. ஸோ 3π/2 அப்படின்னு வந்துடும். ஸோ 3π/2 அப்படின்னு வரும். ஸோ அடுத்தது என்ன ஆகும், அப்போ இந்த வேல்யூவில் நமக்கு பீக்கில் பார்க்கும்போது இங்கே வந்து 2π, இங்கே 3π. ஸோ 5π/2. இப்போ இங்கே டவுன் போர்ஷன் பார்க்கும்போது 3, இங்கே 4, இங்கே 7π/2.
இங்கே 4 இங்கே 5 இங்கே 9π/2 இந்த வேல்யூ என்ன 9π/2 ஸோ இங்கே 5 இங்கே 6 இங்கே 11π/2 இந்த வேல்யூ என்ன 11π/2 11π/2 ஸோ அப்படியே என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த மிடில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே ஆவரேஜ் எடுத்து போட்டுகிட்டே வர வேண்டியதுதான் ஸோ அதே மாதிரி இங்கேயுமே இங்கே -π/2 இந்த வேல்யூ யாரும் -π/2 இந்த வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா -3π/2 இங்கே அதே மாதிரி இந்த போர்ஷன் யாரு 2π இங்கே 3π -5π/2 நெக்ஸ்ட் இங்கே பீக்கில் இருக்க பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 7 -7π/2 இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி 2/2 போடுறேன் ஸோ இப்போ இந்த டினாமினேட்டரில் மினிமம் வரக்கூடியது 4π 5πல இருக்கு -9π/2 ஸோ அதே மாதிரி லெஃப்ட் சைட்லையுமே மிடில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே ஆவரேஜ் எடுத்து அப்படியே போட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ இந்த சைன் ஃபங்க்ஷனில் நமக்கு 0ல இருந்து அப்படியே ட்ரா பண்ணியிருக்கேன் ஸோ இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்க இந்த கர்வ் வந்து கண்டினியூவஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த கர்வ் நான் அப்படியே என்ன பண்ண முடியும் கையெடுக்காமலே அப்படியே ட்ரா பண்ண முடியும் எங்கேயுமே பிரேக்கேஜ் ஆகாது ஸோ கர்வ் எங்கேயுமே பிரேக் இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் கண்டினியூவஸ் எங்கேயுமே டிஸ்கனெக்ட் ஆகலை ஸோ அதனால அது கண்டினியூவஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ sin x அப்படிங்கிற கர்வ் யார் அப்படின்னா கண்டினியூவஸ் செகண்ட் வந்து ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதை நம்ம ஆட் ஃபங்க்ஷன்லேயே பார்த்துட்டோம் sin x அப்படிங்கிறது ஆட் ஃபங்க்ஷன் தான் அது சிமெட்ரிக் அபவுட் ஆர்ஜின் அப்படிங்கிறத நம்ம ஆட் ஃபங்க்ஷன் படிக்கும் போதே அதை படிச்சாச்சு ஸோ இப்போ மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் எக்ஸ் மேக்ஸிமம் வேல்யூ யாரு எல்லாமே 1ல மீட் பண்றது எல்லாமே மேக்ஸிமம் தான் ஸோ இங்கே மீட் பண்ணக்கூடிய வேல்யூஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க டாட் போட்டு -3π/2 இந்த வேல்யூல மேக்ஸிமம் ரீச் ஆகுது -3π/2 -7π/2 உண்டு ஸோ இங்கே மேக்ஸிமம் போட்டிங்க அப்படின்னா -11π/2 இது -11π/2 இது மேக்ஸிமம் வேல்யூ இங்கே அதே மாதிரி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா π/2 அடுத்து என்ன பாருங்க 5π/2 நெக்ஸ்ட் பாருங்க 9π/2 நெக்ஸ்ட் மேக்ஸிமம் மீட் பண்றது இங்கே இருக்கு 13π/2 ஸோ எங்கெல்லாம் மேக்ஸிமம் ரீச் ஆகுதோ அது எல்லாமே மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா டவுன் பொசிஷனில் பார்க்கணும் இங்கே பாருங்க இதில் மினிமம் வந்து -1ல ரீச் ஆகுது ஸோ -π/2 அடுத்து இங்கே -5π/2 அடுத்து இங்கே -9π/2 எடுக்கலாம் இங்கே வரும்போது 3π/2 போடணும் ஸோ நெக்ஸ்ட் என்னாகும் 7π/2 கீழே வருது நெக்ஸ்ட் என்னாகும் இதில் 11π/2 ஸோ 11π/2லையும் மினிமம் வேல்யூ ஸோ இது எங்கெல்லாம் மினிமம் -1ல டச் ஆகுதோ அது எல்லாமே மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ 1ல டச் ஆகுறது எல்லாமே மேக்ஸிமம் வேல்யூ இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா -1க்கும் +1க்கும் இன்பிட்வீன்ல தான் sin x ஓட கர்வ் இருக்கும் ஸோ -1 less than or equal to sin x less than or equal to 1 for all x belongs to r அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இதில் நம்ம கர்வ்லேயே பார்த்தோம் இந்த 0ல இருந்து 2π வரைக்கும் நம்ம பார்க்குற வேல்யூ தான் என்னன்னு பார்த்துருந்தோம் பீரியட் அப்படின்னு பார்த்தோம் இதுக்கு நேம் என்ன பீரியட் ஸோ இதை பீரியட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த மேக்ஸிமம் பீக் வரக்கூடிய வேல்யூ 1 அதேமாரி இங்கே டவுன் போர்ஷனில் வர்றது -1 இந்த 1 and -1 இந்த 1 and -1 இந்த ரெண்டையுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு பேர் என்ன ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மேக்ஸிமம் ரீச் ஆகக்கூடிய வேல்யூ அண்ட் மினிமம் ரீச் ஆகக்கூடிய வேல்யூவை என்ன பண்ணுறோம் ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு செக்மெண்ட் அதை பீரியட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த கர்வ்ல 0 to 2π பீரியட் இருக்கு இல்லையா இந்த 2πல நல்ல கவனிங்க 0ல ஸ்டார்ட் பண்ணி அப்படியே என்ன ஆகுதுன்னா ரைஸ் ஆகி எங்க வருது இங்க 1ல ரீச் ஆகுது 0 to π/2 இருக்கும்போது 0 to π/2 இருந்தது அப்படின்னா இந்த sin x ஓட கர்வ் 0 to π/2 அப்படின்னு வரும்போது sin x ஓட கர்வ் என்ன ஆகும் அப்படின்னா 0 to 1 இருக்கும் 0 to 1 இங்க 0ல இருந்து 1 ஆகுது திரும்ப அகைன் π/2 to π இருந்தது அப்படின்னா 1ல இருந்து திரும்ப டவுன் போர்ஷன் 0க்கு வந்துருது அப்போ 1 to 0 அப்படின்னு வந்துடும் திரும்ப என்ன ஆகுது πல இருந்து திரும்ப என்ன ஆகுது 3π/2 வருது அப்போ πல இருந்து 3π/2 வரும்போது அகைன் என்ன ஆகும் π to 3π/2 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி -1 வந்துருது 0 to -1 ஸோ -1ல இப்போ இருக்கு அப்போ 3π/2 2π 3π/2 to 2π போனீங்க அப்படின்னா கர்வ் திரும்ப என்ன அகைன் எக்ஸஸ் ஆகிட்டு -1 to 0 அப்படின்னு வந்துடும் ஸோ இதை நம்ம டயக்ராம்ல இருந்து தெளிவாக பார்க்கலாம் 0 to π/2 இருந்தது அப்படின்னா சைன் வந்து 0 to 1 இருக்கும் இதே மாதிரி π/2 to π இருந்தால் 1 to 0 இருக்கும் ஸோ π to 3π/2 இருந்தால் 0 to -1 ஸோ
அதே மாதிரி 3/2 to 2π இருந்தது அப்படின்னா -1 to 1 அப்படின்னு வரும். ஸோ இங்கே நமக்கு எக்ஸோட வேல்யூவுக்கு sin xோட வேல்யூ இப்படி இருக்கும், equal to sin x, y equal to sin x curve. திரும்ப அகைன் ட்ரா பண்ணுறேன். இது 0லேருந்து பீக்கில் ரீச் பண்ணி என்ன பண்ணும், டவுன் பொசிஷன் வரும், திரும்ப அகைன் பீக் போகும், திரும்ப டவுன் வரும், திரும்ப அகைன் பீக் போகும் இல்லையா. ஸோ இதே மாதிரி என்ன ஆகும், டவுன் பொசிஷன் வந்து பீக் போயிட்டு திரும்ப என்ன ஆகும், லோயர் பாயிண்ட்டுக்கு வரும். இது sin x. ஸோ இந்த வேல்யூ 0, இங்கே π, இங்கே 2π, இங்கே 3π, இது -π, இங்கே -2π அப்படிலாம் பார்த்துருக்கோம். ஸோ இங்கே 0ல இருந்து இந்த 2π வரைக்கும் உண்டானதை பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க. இங்கே 1ல ரீச் ஆகும், இங்கே -1ல ரீச் ஆகும். மேக்ஸிமம் ரீச் ஆகிறது, மினிமம் ரீச் ஆகிறது ரெண்டுமே என்ன சொல்கிறோம், ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை ஆம்ப்ளிடியூட் சொல்கிறோம், இதை பீரியட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனை 0 to அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா. ஸோ இந்த ஃபங்க்ஷன் 1 to 1 அப்படின்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபங்க்ஷன் 1 to 1 இருக்கிறதா இருந்தால் நம்ம என்ன பண்ணோம், ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்டை யூஸ் பண்ணணும். ஸோ ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் யூஸ் பண்ணலாமா, இப்போ இந்த லைன் ரெண்டையும் பார்க்கக்கூடாது, அது ரெண்டு மேக்ஸிமம் லைனுக்காக நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நான் ஹரிசாண்டல் லைன் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஹரிசாண்டல் லைன் மீட் தி கர்வ் மோர் தென் 1 பாயிண்ட்ஸ். ஸோ நீங்கள் எந்த இடத்துல லைனை ட்ரா பண்ணாலும் அது என்ன ஆகும், நமக்கு மோர் தென் 1 பாயிண்ட்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகும். ஸோ இங்கே லைனில் வந்து நம்ம கர்வ் வந்து மோர் தென் 1 பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுறதுனால இது என்ன கிடையாது, நாட் 1 to 1. இது என்ன இல்லை, 1 to 1 ஃபங்க்ஷனா இல்லை. ஸோ இந்த கர்வ் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 1 to 1 வர்ற மாதிரி இதை எடுக்க போறோம். ஸோ 1 to 1 இருக்கிற மாதிரி ஃபங்க்ஷனை எடுத்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும், அதுக்கு இன்வர்ஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ 0ல இருந்து இப்போ இந்த டயக்ராம்ல பாருங்க, 0 வர மாதிரி எடுக்கணும். 0 வர மாதிரி எடுக்கிறதா இருந்தது அப்படின்னா இது எக்ஸ், இங்க ஒய் இங்க எடுத்துக்கிறேன். இந்த 0 வர மாதிரி 0ல இருக்கிற மாதிரி எடுக்கணும். இங்க மேக்ஸிமம் 1 வரும், இங்க -1 வரும் இல்லையா. 1 and -1. 0ல இருந்து என்ன பண்றேன் அப்படின்னா மேக்ஸிமம் இப்படி ரீச் ஆகிட்டேன். ஓகேவா. திரும்ப என்ன ஆகுது, இது π/2. இந்த வேல்யூ என்ன, π/2. ஸோ மிடில் இருக்கிற வேல்யூ வந்து π/2ன்னு சொல்லுவோம் இல்லையா, π/2. ஸோ இது π/2 வரைக்கும் எடுத்துட்டேன், கீழே திரும்ப எடுக்கல. திரும்ப அதே மாதிரி இதை என்ன பண்றேன் அப்படின்னா அப்படியே கீழே டவுன் பொசிஷன்ல வந்துட்டு திரும்ப இதுல என்ன பண்றேன், -π/2. இந்த ஏரியா மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ -π/2ல இருந்து π/2 வரைக்கும் அந்த கர்வை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டேன். ஸோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இதோட டொமைனை ஆக்சுவலாக என்ன மாத்திட்டேன்னா -π/2ல இருந்து π/2வா மாத்திட்டேன். ஸோ இங்க டொமைன் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் sin x ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அதோட டொமைனை வந்து -π/2 and π/2வா கொண்டு வந்துட்டேன். ஸோ இதோட மேக்ஸிமம் பாயிண்ட் ரீச் ஆகக்கூடிய வேல்யூ இதோட ரேஞ்ச். ஸோ இதோட ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா -1ல இருந்து +1 வரைக்கும், -1 to +1. ஸோ sin x அப்படிங்கிற கர்வோட டொமைன், ரெஸ்ட்ரிக்டட் டொமைன் என்ன அப்படின்னா -π/2, π/2. அதே மாதிரி ரேஞ்ச் அப்படிங்கிறது -1 to 1. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஹரிசாண்டல் லைன் போட்டிங்க அப்படின்னா எந்த இடத்துல லைன் போட்டாலும் ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் மீட் ஆகும். ஸோ ஹரிசாண்டல் லைன் மீட் அட்மோஸ்ட் 1 பாயிண்ட். therefore this curve is 1 to 1. இந்த கர்வ் யாரு, 1 to 1. ஸோ இந்த கர்வ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா on 2 வரும். ஸோ 1 to 1 வரும், on 2 வரும். ஸோ 1 to 1 and on 2 இருக்கிறதுனால இதை பைஜெக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இது பைஜெக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்க sin xோட டொமைன் ஏன் சார் இந்த 0ல இருந்து வர மாதிரி தான் எடுக்கணுமா அப்படின்னா இந்த 0ல இருந்து வர மாதிரி வரக்கூடிய கர்வுக்கு தான் பிரின்சிபல் டொமைன் அப்படின்னு பேர். இது வேல்யூ என்ன, பிரின்சிபல் டொமைன். பிரின்சிபல் டொமைன் அப்படிங்கிறது 0 வர்ற மாதிரி எடுக்கிறது தான் அதுக்கு நமக்கு பிரின்சிபல் டொமைன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதுல பிரின்சிபல் டொமைன் அப்படிங்கிறது யாரு, -π/2 to π/2. இந்த -1 to 1 அப்படிங்கிறது யாரு அப்படின்னா பிரின்சிபல் வேல்யூ. ஸோ இந்த வேல்யூ வந்து பிரின்சிபல் வேல்யூ. ஸோ பிரின்சிபல் வேல்யூ அப்படிங்கிறது -1 to +1. பிரின்சிபல் டொமைன் அப்படிங்கிறது -π/2, π/2. இதுதான் நம்மளுடைய ரெஸ்ட்ரிக்டட் டொமைன். ஸோ இந்த கர்வ் நான் கிளியரா டிரா பண்ணி காட்டுறேன். 0 இங்க என்ன ஆகும் அப்படின்னா இங்க டர்ன் ஆகணும், அப்படி இங்க வந்துடும். ஸோ அப்படியே கீழே வந்து இந்த இடத்துல டர்ன் ஆகும். ஸோ இது 0 இந்த பிளேஸ் எதுல இருக்கும் அப்படின்னா π/2ல இருக்கும். இந்த பிளேஸ் எதுல மீட் ஆகுது அப்படின்னா -π/2ல மீட் ஆகும். ஸோ இதோட மேக்ஸிமம் 1, இதோட மினிமம் வேல்யூ -1. இந்த sin x அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்டட் கர்வை யூஸ் பண்ணி தான் அப்ப இந்த sin x ஓட டொமைன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டொமைன் -π/2, π/2. r கிடையாது இப்போ, இந்த தான் டொமைன். அதே மாதிரி ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா -1 to 1.
ஸோ இதுதான் நமக்கு யூஸ் பண்ணக்கூடிய சைன் எக்ஸ். இந்த சைன் எக்ஸ் கர்வை தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம அப்படியே இன்வர்ஸ் ஃபங்க்ஷனுக்கு அதை கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்த வரைக்குமே நீங்கள் இதில் என்னெல்லாம் பீரியாடிக்னா என்ன அப்படிங்கிறத தெளிவாக படிச்சிருங்க. ஈவன் ஃபங்க்ஷன் அண்ட் ஆட் ஃபங்க்ஷன் டீட்டெயிலாக பாருங்கள். தென் சைன் எக்ஸோட கேரக்டர்ஸ், சைன் எக்ஸோட கேரக்டர்ஸ் எப்படிலாம் இருக்கும், அது எந்தெந்த ரேஞ்சிலலாம் இருக்குது, ஸோ அதுக்கு பிறகு அதோட வேல்யூஸ் ரெஸ்ட்ரிக்டட் டொமைனை வச்சு அந்த சைன் எக்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறத தெளிவாக பாருங்கள். அதே மாதிரி இதோட மேக்ஸிமமாக இருக்கிறது ஆம்ப்ளிடியூட், தென் பீரியட் அப்படிங்கிறதையும் தெளிவாகவே பார்த்துக்கோங்க. இதோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.